सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पाद शङ्करं लोकशङ्करम्। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ऋकारस्वन्धकारो वै ऋकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वात् गुरुरित्यभिधीयते। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ श्री गुरुभ्यो नमः। हरिः ॐ। श्लोका नंबर 3। यदानन्दरूपं प्रकाशस्वरूपं निरस्तप्रपञ्चं परिच्छेदहीनं अहं ब्रह्मवृत्त्यैकगम्यं तुरीयम् परं ब्रह्म नित्यं तदेवाहमस्मि। ஸோ மூணாவது ஸ்லோகத்திலிருந்து நிதித்தியாசனம் டாபிக் ஆரம்பமாகிறது. ஸோ இந்த பார்க்க போகிற எல்லா ஸ்லோகங்களையும் முதல் 3 லைன் பிரம்மனுடைய நேச்சர் பற்றி, பிரம்மனை டிஸ்கிரைப் பண்ணி ஃபஸ்ட்டு 3 லைன் இருக்கும். லாஸ்ட் லைன் அப்படிப்பட்ட பிரம்மன் நான் அப்படின்னு நாம் நிதித்தியாசனத்தை ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ இந்த நேச்சர், பிரம்மனுடைய நேச்சர்லாம் சங்கரர் எங்கேருந்து எடுக்கிறார் அப்படின்னா உபனிஷத்துலேருந்து தான் இந்த டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே நமக்கு கிடைக்கிறது. ஸோ உபனிஷத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதை தான் சங்கரர் இங்கே நமக்கு டிஸ்கிரிப்ஷனாக கொடுக்குறார். ஸோ பிரம்மனுடைய நேச்சர் என்னன்னு பார்த்தோம். நம்ம 2 டெஃபினிஷன் பார்த்தோம். ஒரு டெஃபினிஷன் காரணம் பிரம்ம அப்படின்னு பார்த்தோம். 2வது டெஃபினிஷன் ஆனந்த ஸ்வரூபம். ஆனந்தம்னா ஹாப்பினஸ், காரணம்னா காஸ். இந்த காரணம் அப்படிங்கிறதுல இருந்து தான் நம்ம 4 ஃபீச்சர்ஸை டிரைவ் பண்ணோம். காரணம் அப்படிங்கிறது ஏக சார நித்திய சத்தியம். ஏகம்னா ஏகம், அது மட்டும்தான். சார அப்படின்னு சொன்னால் எல்லாத்துடைய கண்டென்ட், எல்லாத்துடைய எசன்ஸும் பிரம்மன் தான். நித்தியம் அப்படின்னா பிரம்மன் எப்பவும் இருக்கும். அதுக்கப்புறம் சத்தியம் அப்படின்னா பிரம்மன் இண்டிபெண்ட்டாக எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ இப்படி உபனிஷத் பிரம்மனை டிஸ்கிரைப் பண்ணுறது. இப்படிப்பட்ட பிரம்மன் நான், ஏகசார நித்திய சத்திய பிரம்மன் நான் அப்படின்னு நாம் நிதித்தியாசனம் ப்ராக்டிஸ் பண்ணணும். இந்த பிரம்மன் தான் நான் அப்படின்னு டிஸ்கவர் பண்ணுறதுக்கு, ஸோ அந்த பிரம்மனை நாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு டிஸ்கவர் பண்ணுறதுக்கு சாஸ்திரம் என்ன பண்ண சொல்கிறது நம்மளை? எது
சேஞ்ச் ஆகாமல் இருக்கோ அதை வந்து நீ இப்போது கண்டுபிடி அப்படின்னு சொல்கிறது. சேஞ்ச் ஆகாமல் எது இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்ல இதெல்லாம் சேஞ்ச் ஆகிண்டே இருக்குது அப்படிங்கிறத நாம் வந்து இப்போது ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ இதெல்லாம் சேஞ்ச் ஆகிறதோ அதெல்லாம் என்னது? அனித்யம். அனித்யம் அப்படின்னா அது காரியம். அதனால் அது பிரம்மனாக இருக்க முடியாது. ஏன்னா பிரம்மன் வந்து காரணம் அப்படின்னு நாம் டிஃபைன் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அந்த சேஞ்ச் ஆகிற விஷயத்தை நாம் நெகேட் பண்ணிகிட்டே வந்தோம் அப்படின்னு சொன்னால் மொத்த யூனிவர்ஸையும் இப்போ வந்து காரியம், சேஞ்சிங் காரியம், அனித்யம் அப்படின்னு நாம் வந்து நெகேட் பண்ணிவிடுவோம். ஸோ மொத்த வேர்ல்டு அப்படின்னு சொல்லும் பொழுது அதில் எல்லாமும் இன்க்ளூட் பண்ணிக்கணும். நம்மளுடைய பாடி, மைண்ட், சென்ஸ் காம்ப்ளெக்ஸ், இந்த உடம்பு, மனசு, அப்புறம் நம்மளுடைய இந்திரியங்கள் எல்லாத்தையும் அந்த வேர்ல்டோடு நாம் இன்க்ளூட் பண்ணிக்கணும். எல்லாத்தையும், அதாவது எதெல்லாம் சேஞ்ச் ஆகிறதோ அதெல்லாம் இப்போ நெகேட் பண்ணிட்டோம் அப்படின்னா எது பேலன்ஸ் இருக்கும்? அந்த நெகேட்டர் வந்து பேலன்ஸு இருப்பார். நெகேட்டரை நம்மளால் நெகேட்டு பண்ண முடியாது. ஏன்னா நெகேட் பண்ணுறதுக்கு ஒரு நெகேட்டர் வந்து இருந்தாகணும் இல்லையா? அப்போது எதெல்லாம் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேனோ அது எல்லாம் சேஞ்ச் ஆகிண்டே இருக்கக்கூடியது. அதனால் நான் எதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேனோ அதெல்லாம் அனித்யம். அப்போது எல்லாத்தையும் நான் வந்து நெகேட் பண்ணிட்டேன்னா, நான் என்னெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேனோ அதெல்லாம் நெகேட் பண்ணிட்டேன் அப்படின்னா பேலன்ஸ் இருக்கிறது அந்த எக்ஸ்பீரியன்சர். இப்போ பிரம்மன் ஆல்வேஸ் எப்படி இருக்கும்னா எக்ஸ்பீரியன்சராக இருக்கும். ஒரு நாளைக்கும் அது எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆப்ஜெக்டாக ஆகாது. இப்போது பிரம்மனும் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆப்ஜெக்டாக ஆகிடுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன ஆகிடும்? எதையுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு யாருமே இருக்க மாட்டான். இந்த எக்ஸ்பீரியன்ஸரும் இப்போது எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆப்ஜெக்டாக ஆகிடுதுன்னா இதெல்லாம் யார் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது அப்புறம் இல்லையா? அப்போ அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு இன்னொரு எக்ஸ்பீரியன்சர், அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு இன்னொரு எக்ஸ்பீரியன்சர். அது என்ன தோஷம்? அனவஸ்த தோஷம். வெரி குட். அப்போது பிரம்மன் அப்படிங்கிறது எப்போவுமே எக்ஸ்பீரியன்சர், சாட்சி சைத்தன்யம். அப்போ எதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணப்படுறதோ அது காரியம், எது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதோ அது காரணம். இப்படி நாம் வந்து எது மூலமாக தெரிஞ்சுக்கிறோம்? இப்போ தான் அந்த ஆன்சர் சொல்லணும். ஸ்ரவணம் மூலமாக நாம் வந்து இதை தெரிஞ்சுக்கிறோம். ஸ்ரவணம்னா சிஸ்டமேட்டிக் கன்சிஸ்டன்ட் ஸ்டடி ஆஃப் வேதாந்திக் ஸ்கிரிப்சர்ஸ் ஃபார் அ லெங்த் ஆஃப் டைம் அண்டர் அ லைவ் குரு, ஒரு அண்டர் அ ஆச்சாரியா. இப்போ இந்த ப்ராசஸில் என்ன ஆகும் அப்படின்னா அப்படியே கேட்டுகிட்டே இருந்தோன்னா அப்படியே எல்லாமே புரிஞ்சிருமான்னா நிறைய டவுட்ஸ் நம்மளுக்கு வரும். அதனால தான் இது வந்து ஃபார் அ லெங்த் ஆஃப் டைம் நாம் வந்து இதை கோ த்ரூ பண்ண வேண்டியதாக இருக்குது. அந்த லெங்த் ஆஃப் டைமில் நிறைய டவுட்ஸ் வரும். எல்லா டவுட்ஸுக்கும் நம்மளுக்கு ஆன்சரும் கிடைக்கும். அப்போ இந்த டீச்சிங்கில் முதல்ல நமக்கு ஒரு கன்விக்ஷன் வந்து ஏற்படணும். நம்ம புத்தி வந்து இதை எந்த விதமான இன்ஹிபிஷனும் இல்லாமல் நம்ம புத்தி வந்து இதை அக்செப்ட் பண்ணிக்கணும். அப்படி அக்செப்ட் பண்ணிட்ட இந்த நாலேஜை தான் நம்மளால் நிதித்தியாசனம் போது இன்வோக் பண்ண முடியும். ஆல்ரெடி அறகுறையாக தான் ஒரு வேளை நான் பிரம்மனாக இருப்பேனோ அப்படின்லாம் நினச்சிட்டு நம்மளால் வந்து நிதித்தியாசனம் ப்ராக்டிஸ் பண்ண முடியாது. ஸோ எப்படிப்பட்ட ஸ்வரூபம் இது? எது? ஆனந்த ஸ்வரூபம். ஸோ நான் யார் அப்படின்னா
ஆனந்தம் பிரம்ம, அதுதான் என்னுடைய ரியல் நேச்சர். பிரகாஷஸ்வரூபம், பிரகாஷஸ்வரூபம்னா சைத்தன்ய ஸ்வரூபம், கான்ஷியஸ்னஸ் பிரின்சிபிள். அப்புறம் நிரஸ்த பிரபஞ்சம் அப்படின்னு பார்த்தோம். அப்படின்னா அந்த யூனிவர்ஸ் அப்படின்னு ஒரு ரெண்டாவது வஸ்து கிடையாது. யூனிவர்ஸை வந்து நம்பர் 2 நம்மளால் வந்து கன்சிடர் பண்ண முடியாது. எப்படி கோல்டு அண்ட் ஆர்னமெண்ட்டுன்னு சொல்ல முடியாதோ அது மாதிரி வேர்ல்டு அண்ட் பிரம்மன் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. அப்போது கோல்டு அண்ட் ஆர்னமெண்ட் அப்படிங்கிறது பின்ன என்னது? கோல்டு ஆர்னமெண்ட்டு அப்படின்னு சொல்கிறோமே, அது பின்ன என்னது? 2 டிஃப்ரெண்ட் நேம்ஸ். அந்த 2 டிஃப்ரெண்ட் நேம்ஸும் எதை ரெஃபர் பண்ணுறது? ஒரே சப்ஸ்டன்ஸை தான் ரெஃபர் பண்ணுறது. அதே மாதிரி வேர்ல்டு அண்ட் பிரம்மன் 2 டிஃப்ரெண்ட் நேம்ஸ், ஆனால் எதை ரெஃபர் பண்ணுறது? அந்த சப்ஸ்டன்ஸ் ஆகிய பிரம்மனை தான் அது வந்து ரெஃபர் பண்ணுறது. ஸோ இதை வந்து நாம் ஞாபகம் வச்சுக்கணும். அந்த வேர்ல்டு அப்படின்னு சொல்கிறோமே, அந்த வேர்ல்டில் இருக்கிற எல்லை நாம் ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன இருக்கும்? வேர்ட். அதுதான் இந்த வேர்ல்டு. வேர்ல்டு இஸ் நத்திங் பட் வேர்ட்ஸ், ஜஸ்ட்டு நாம ரூப. வேர்ல்டுன்னு ஒரு சப்ஸ்டன்ஸ் கிடையாது. அதனால நிரஸ்த பிரபஞ்சம். நெக்ஸ்ட் என்னது? பரிச்சேதஹீனம். பரிச்சேத அப்படின்னு சொன்னால் லிமிட்டேஷன், லிமிட்டெட் அப்படின்னு அர்த்தம். ஹீனம் அப்படின்னு சொன்னால் ஃப்ரீ ஃப்ரம், அது இல்லாத. அப்போ பரிச்சேதஹீனம்னா பிரம்மனுக்கு லிமிட்டேஷன் கிடையாது. ஏன் பிரம்மனுக்கு லிமிட்டேஷன் கிடையாது? ஏன் லிமிட்டேஷன் கிடையாதுன்னா, அது லிமிட் பண்ணுறதுக்கு ரெண்டாவதாக ஒரு வஸ்து இல்லை. ஸோ அதை லிமிட் பண்ணுறதுக்கு ரெண்டாவதாக ஒரு சப்ஸ்டன்ஸ் இல்லை. இருக்கிற ஒரே சப்ஸ்டன்ஸ் பிரம்மன் மட்டும்தான். அகம் பிரம்ம விருத்தி ஏககம்யம். விருத்தி, விருத்தினா என்ன அர்த்தம்? நம்மளுடைய தாட்டுக்கு பேர் தான் வந்து விருத்தி. இப்போ இந்த பிரம்மனை நான் ஒரே வழியில் தான் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு பார்த்துருக்கோம்ல. எப்படி தெரிஞ்சுக்க முடியும் இந்த பிரம்மனை? ஏதோ ஒரு பர்டிகுலர் எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாகவோ இல்லைன்னா ஒரு பர்டிகுலர் டைம்லையோ நான் வந்து இதை தெரிஞ்சுக்கிறது இல்லை. அப்படின்னா என்ன ஆகிடும்? ஒரு பர்டிகுலர் எக்ஸ்பீரியன்ஸில் நான் வந்து பிரம்மனை தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா வந்தது போயிடும் அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். அதே மாதிரி ஒரு பர்டிகுலர் டைம் அப்படின்னு சொல்லிட்டாலே என்ன ஆகிடுறது? லிமிட்டேஷன் வந்து வந்துடுறது. அப்போது பிரம்மனை நான் ஒரு ஆப்ஜெக்டாக ஒரு நாளைக்கும் தெரிஞ்சுக்க முடியாது. அப்போ பிரம்மன் எப்படி தான் தெரிஞ்சுக்கிறது? அந்த பிரம்மன் நான் அப்படின்னு கிளைம் பண்ணுறது தான் அந்த பிரம்மனை தெரிஞ்சுக்கிறது. ஸோ அகம் பிரம்ம அஸ்மி விருத்தி எப்படி கிளைம் பண்ணுவேன்? வாட் இஸ் கிளைமிங்? நான் தான் அந்த பிரம்மன் அப்படின்னு கிளைம் பண்ணணும்னா என்ன அர்த்தம்? நான் தான் அந்த பிரம்மன்கிற தாட்டை நான் வந்து இப்போ என்னோடய மனசில் வந்து ஜெனரேட் பண்ணணும். அதுதான் இங்கே சொல்லப்படுறது. அகம் பிரம்ம அஸ்மி விருத்தி. விருத்தினா தாட்டுன்னு பார்த்தோம். ஏக விருத்தி அப்படின்னு இருக்குல்ல. ஏக அப்படிங்கிறது வந்து அது மூலமாக மட்டுமே அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்குறது. ஒன்லி த்ரூ தேட். கம்யம், கம்யம்னா இந்த இடத்துல ஞேயம், வேத்யம், தெரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு அர்த்தம். இப்போ அகம் பிரம்ம அஸ்மி அப்படின்னு கிளைம் பண்ணணும்னு சொல்கிறது இல்லை. கிளைம் பண்ணுறது தான் வந்து பிரம்மனை தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்கிறது. சரி, இந்த அகம் பிரம்ம அஸ்மி அப்படிங்கிறத யார் கிளைம் பண்ணுறா? இப்போது பாடி கிளைம் பண்ணுறதா
மைண்டு கிளைம் பண்ணுறதா இல்லை கான்ஷியஸ்னஸ் கிளைம் பண்ணுறதா? யார் அகம் பிரம்ம அஸ்மி அப்படின்னு கிளைம் பண்ணுறா? இப்போ பாடி அண்ட் மைண்ட் இருக்குல்ல, அதால் அகம் பிரம்ம அஸ்மின்னு கிளைம் பண்ண முடியுமா? அதால் கிளைம் பண்ண முடியாது. ஏன்? ஏன்னா அது ஜட ஸ்வரூபம். அப்போ பாடி அண்ட் மைண்ட் பை தெம்செல்வ்ஸ், அதனால் அகம் பிரம்மாஸ்மின்னு கிளைம் பண்ண முடியாது. சரி, சைத்தன்யம் கிளைம் பண்ணுமோ? நான் தான்ப்பா சைத்தன்யம், நான் தான் சைத்தன்யம் அப்படின்னு சைத்தன்யத்தினாலேயே கிளைம் பண்ண முடியுமானா சைத்தன்யத்தினால கிளைம் பண்ண முடியாது. ஏன்? வெரி குட், அக்கர்த்தா. சைத்தன்யத்தினால எதுவுமே பண்ண முடியாது. நிர்விகாரம், எந்த சேஞ்சையும் அதால் அண்டர்கோ பண்ண முடியாது. இப்போ பியோர் கான்ஷியஸ்னஸ்னாலையும் எதுவும் பண்ண முடியாது, பியோர் பாடி மைண்டுனாலையும் எதுவும் பண்ண முடியாது. அப்போ அகம் பிரம்மாஸ்மின்னு எது கிளைம் பண்ணுறது? ஆத்ம அனாத்ம மிக்சர். அந்த மிக்சர் தான் கிளைம் பண்ணுறது. அந்த மிக்சர் தான் எல்லா விதமான டிரான்சாக்ஷனையும் பண்ணுறது. அந்த அனாத்மா இருக்கே, அது ஆத்மாவோட ப்ரெசன்ஸில் எல்லா டிரான்சாக்ஷன்ஸையும் பண்ணுறது. இப்போ இந்த பல்பு இருக்குல்ல, இந்த பல்பு லைட்டு கொடுக்கறதா இல்லை எலக்ட்ரிசிட்டி லைட்டை கொடுக்கறதா? இப்போ நீங்கள் பல்பு தான் லைட்டு கொடுக்கறது அப்படின்னு சொன்னால் பல்பு ரிமூவ் பண்ணிவிடுவோம். இல்லை இல்லை, எலக்ட்ரிசிட்டி தான் லைட்டை கொடுக்கறது அப்படின்னா பல்பே தேவையில்லையே. கரெக்டு. அப்போது எப்படி லைட்டு கிடைக்கிறது நம்மளுக்கு? மிக்சர், பல்ப் அண்ட் எலக்ட்ரிசிட்டி மிக்சர். அதே மாதிரி தான் ஆத்ம அனாத்மா மிக்சர் தான் எல்லா வேர்ல்டுலி டிரான்சாக்ஷன்ஸ்லையும் ஈடுபடுறது. அதுதான் விவகாரம் எல்லாம் பண்ணுறது. அப்போ அகம் பிரம்ம அஸ்மி அப்படிங்கிற அந்த விருத்தியும் அந்த ஆத்மா அனாத்மா மிக்சர் தான் ஜெனரேட் பண்ணுறது, கிளைம் பண்ணுறது. அகெயின் அகம் பிரம்ம அஸ்மி அப்படிங்கிற தாட்டை நான் ஜெனரேட் பண்ணும் பொழுது அகம் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன மீனிங்கை போட்டுக்கணும்? அந்த பாடி மைண்டு சென்ஸ் காம்ப்ளெக்ஸை யூஸ் பண்ணி தான் நான் அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கிற தாட்டை ஜெனரேட் பண்ணுவேன். ஆனால் அப்படி ஜெனரேட் பண்ணும் பொழுது அந்த அகம் அப்படிங்கிற வார்த்தைக்கு பாடி மைண்ட் சென்ஸ் காம்ப்ளெக்ஸ் அர்த்தத்தை போடக்கூடாது. அந்த அகம் அப்படிங்கிற வார்த்தைக்கு அந்த இடத்துல கான்ஷியஸ்னஸ் பிரின்சிபிள் அப்படிங்கிற அர்த்தத்தை தான் நாம் போட்டாகணும். இந்த கான்ஷியஸ்னஸ் காம்பனண்ட் தான் அந்த இடத்துல இருக்கணும். அப்படின்னா அந்த ஏக சார நித்திய சத்தியம் பிரம்மன், அதுதான் அந்த இடத்துல அகம் அப்படிங்கிற வார்த்தையுடைய அர்த்தம். அப்போ இந்த பாடி அப்படிங்கிறது ஜஸ்ட் நான் டெம்ப்ரரியாக யூஸ் பண்ணுற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், டிரான்சாக்ஷன் பர்பஸுக்கு நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அகம் பிரம்ம விருத்தி ஏககம்யம் துரியம். துரியம் அப்படின்னு சொன்னால் நாலாவது அப்படின்னு அர்த்தம் இல்லையா? அந்த துரியம் அப்படிங்கிற வார்த்தையோட அர்த்தத்தை நம்ம வேறு ஸ்லோகத்தில் பார்க்கலாம். இப்போது நெக்ஸ்ட் ஸ்லோகம் படிக்கலாம். ஸ்லோகா நம்பர் 4. யதஜ்ஞானதோ பாதி விஸ்வம் சமஸ்தம் விநஷ்டம் ச சத்யோ யதாத்ம பிரபோதே யதாத்ம பிரபோதே மனோவாகதீதம் விசுத்தம் விமுக்தம் பரம் பிரம்ம நித்யம் ததேவாஹமஸ்மி. ஸோ காரண காரியம் அப்படின்னு பார்த்தோம். அந்த காரண காரியத்தையும் நாம் ஒரு எக்ஸாம்பிள் வச்சுட்டு பார்த்தோம். கோல்டு அண்ட் ஆர்னமெண்ட்ஸ் அந்த எக்ஸாம்பிள் எடுத்துட்டோம். இல்லை இந்த ஆர்னமெண்ட் இருக்கே அது காரியமாக இருக்கிறதுனால எப்படி இருக்குது? அநேக அசார அனித்ய
அசத்தியம். இப்போ அசத்தியம் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? அசத்தியம் அப்படின்னு சொன்னால் இண்டிபெண்ட் எக்ஸிஸ்டன்ஸ் இல்லை அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா என்ன எக்ஸிஸ்டன்ஸ் இருக்குது? டிபெண்ட் எக்ஸிஸ்டன்ஸ் தான் அதுக்கு இருக்குது. ஆர் பாரோட் எக்ஸிஸ்டன்ஸ் இருக்குது. எங்கேருந்து பாரோ பண்ணிக்கிறது? காரணத்துக்கிட்டே இருந்து அந்த காரியம் இப்போது எக்ஸிஸ்டன்ஸை பாரோ பண்ணிக்கிறது. இப்போ வளையல் அப்படின்னு எடுத்துட்டா வளையலுக்கு அதுக்கு எக்ஸிஸ்டன்ஸ் இல்லை. வளையல் இப்போ என்ன பண்ணுறது? அதனோட காரணமான கோல்டுக்கிட்டே இருந்து எக்ஸிஸ்டன்ஸை கடன் வாங்கி வளையல் இப்போது இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போ வளையலுக்கு சொந்தமாக எக்ஸிஸ்டன்ஸ் கிடையாதுன்னு சொன்னால் வளையல் நான் எக்ஸிஸ்டண்ட் சொல்லலாமா கூடாதா? வளையலுக்கு ஓன் எக்ஸிஸ்டன்ஸ் கிடையாது. வளையலுக்கு எக்ஸிஸ்டன்ஸே இல்லை. அப்போது வளையலை நான் எக்ஸிஸ்டண்ட்டுன்னு தாராளமாக நாம் சொல்லலாம். ஆக்சுவலி ஸ்பீக்கிங் வளையல் அப்படின்னு ஒன்று இல்லவே இல்லை தான். கரெக்டு தானே? வளையல்னு ஒன்று இல்லை. ஆனால் வளையல்னு ஒன்று இருக்கே. வளையல்னு ஒன்று என்னோட எக்ஸ்பீரியன்ஸுக்கு அவைலபிளாக இருக்கே அப்படின்னு கேட்டோன்னா என்ன பதில்? அந்த மூன் லைட் இருக்குல்ல, மூன் லைட்டு, மூன் ஆக்சுவலி ஸ்பீக்கிங் ஒரு நான் லூமினஸ் என்டிட்டி. அது லைட்டெல்லாம் மூணுனால் கொடுக்கவே முடியாது. ஆனால் அந்த டார்க் மூன் இப்போ எப்படி இருக்குது? பிரைட்டு மூனாக இருக்குது. ஆர் எப்படி சொல்லலாம்? த பிரைட் மூன் இஸ் நான் லூமினஸ். கரெக்டு தானே? அப்படி தானே இருக்குது. கான்ட்ரடிக்ட் ஆகிற மாதிரி தானே இருக்குது. ஆனால் அது கான்ட்ரடிக்ஷன் கிடையாது. ஏன்? அந்த பிரைட்டு மூன் நான் லூமினஸ் அப்படின்னு சொன்னோன்னா என்ன அர்த்தம்? அதுக்கு லைட்டு கிடையாது. ஆனால் அதால் என்ன பண்ண முடியும்? லைட்டை பாரோ பண்ணிக்க முடியும். அதே மாதிரி தான் வேதாந்தம் சொல்கிறது. இந்த எக்ஸிஸ்டண்ட் வேர்ல்ட் இஸ் நான் எக்ஸிஸ்டண்ட். பிரைட் மூன் இஸ் நான் லூமினஸ்ன்னு சொல்கிற மாதிரி எக்ஸிஸ்டண்ட் வேர்ல்ட் இஸ் நான் எக்ஸிஸ்டண்ட். கரெக்டு தானே? இருக்கிற வேர்ல்டு, இப்போ இருக்கே வேர்ல்டு, அது இல்லை அப்படின்னு வேதாந்தம் சொல்கிறது. அப்போ வேர்ல்டு இஸ் நான் எக்ஸிஸ்டண்ட். உண்மையாக பார்க்க போனால் வேர்ல்டு அப்படின்னு ஒன்று கிடையவே கிடையாது. இல்லை என்னோடய எக்ஸ்பீரியன்ஸுக்கு இருக்குன்னு சொன்னால் வேர்ல்டு என்ன பண்ணுறது? இப்போது எக்ஸிஸ்டன்ஸை பிரம்மன்கிட்டேருந்து பாரோ பண்ணிக்கிறது. சரி, இப்போ அந்த மூன் டார்க் தானே. ஆனால் அந்த மூன் இப்போ பிரைட்டாக இருக்குது அப்படின்னா லைட்டை சன்னுக்கிட்டேருந்து பாரோ பண்ணிக்கிறேன்னு சொல்லுவேன். ஏன்னா சன்னுடைய நேச்சரே என்னது? பிரகாஷஸ்வரூபம், அந்த 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 க்ளோயிங் ஸ்வரூபம். அதனால் சன் என்ன பண்ணுறது? அதுக்கிட்ட என்ன இருக்கோ அது தானே அது கொடுக்கும் இல்லையா? அதனால் மூணுக்கு அந்த லைட்டை அது கடன் கொடுக்கறது. அதனால் இப்போது மூணு பிரைட்டாக ஆகிறது. அது மாதிரி இந்த வேர்ல்டு இப்போது நான் எக்ஸிஸ்டண்ட் அப்படின்னு சொன்னால் வேர்ல்டுக்கே எக்ஸிஸ்டன்ஸ் அப்படின்னு ஒன்று கிடையாது. ஆனால் இப்போ வேர்ல்டு எக்ஸிஸ்ட் ஆகிறதுன்னு சொன்னால் வேர்ல்டு என்ன பண்ணுறது? அந்த எக்ஸிஸ்டன்ஸ் ஸ்வரூபம் கிட்டேருந்து வேர்ல்டு எக்ஸிஸ்டன்ஸை பாரோ பண்ணிண்டு இப்போ வேர்ல்டு எக்ஸிஸ்டண்ட்டாக ஆகிறது. இப்போ வேர்ல்டு இருக்கிற மாதிரி இருக்குது.
இருக்கிற மாதிரி இருக்குன்னா என்ன அர்த்தம்? மேலே இல்லை, ஆனால் அது இருக்குன்னு நீ சொன்னேன்னா, உன்னோட எக்ஸ்பீரியன்ஸுக்கு அது அவைலபிளாக இருக்குன்னு நீ சொன்னேன்னா அந்த வேர்ல்டு என்ன பண்ணுறது? எக்ஸிஸ்டன்ஸை பாரோ பண்ணிட்டு இப்போது இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போ நீங்கள் சீமிங்லி பியூட்டிஃபுல் அப்படின்னு சொன்னோன்னு வச்சுக்கோங்க. யூ ஆர் சீமிங்லி பியூட்டிஃபுல் அப்படின்னா நமக்கு உடனே புரிஞ்சுடுறது இல்லை. யூ ஆர் நாட் பியூட்டிஃபுல்னு அர்த்தம். கரெக்டு தானே? அப்போ சீமிங்லி பியூட்டிஃபுல் அப்படின்னா என்ன அர்த்தம்? பாரோடு பியூட்டி அப்படின்னு அர்த்தம். மேக்கப்னால கிடைச்ச பியூட்டி அப்படின்னு அர்த்தம். ஒரிஜினலாகவே அந்த பியூட்டி இல்லை, ஆனால் மேக்கப் மூலமாக அந்த பியூட்டி இப்போது கடன் வாங்கப்பட்டிருக்கு. இப்போ இருக்கிறது பிரம்மன் மட்டும்தான். வேர்ல்டு அப்படின்னு ஒன்று ஆக்சுவலி ஸ்பீக்கிங், ஃபேக்சுவலி ஸ்பீக்கிங் கிடையாது. அதனால தான் உபனிஷத் சொல்கிறது பிரம்மை வேதம் அமிர்தம் புரஸ்தாத் பிரம்ம பశ్చాத் பிரம்ம தக்ஷிணத்தக ச உத்தரேன அதச்சோர்த்வம் ச பிரசுருதம் பிரம்மை வேதம் விஸ்வமிதம் வரிஷ்டம். அப்படின்னா என்ன அர்த்தம்? லெஃப்டில், ரைட்டில், மேலே, கீழே, சைடில் எல்லா இடத்துலையும் இருக்கிறது பிரம்மன் மட்டுமே. எவ்ரிதிங் இஸ் பிரம்மன். சர்வம் பிரம்மமயம். சதாசிவ பிரம்மேந்திராளோட பாட்டு. சர்வம் பிரம்மமயம். அப்போ மற்றதெல்லாம் லெஃப்ட்டு, ரைட்டு, சென்டர் எல்லாம் பிரம்மன்னா பாக்கி எல்லாம் உபனிஷத்து அதுக்கு என்ன சொல்கிறது? நேக நானாஸ்தி கிஞ்சன, ந இக நானா அஸ்தி கிஞ்சன. வேற ஒன்றுமே இங்கே இல்லை. கிஞ்சன கொஞ்சம் கூட இங்கே வேற ஒன்றுமே இல்லை. அதாவது பிரம்மனை தவிர வேற எதுவுமே எக்ஸிஸ்ட் ஆகலை. அப்போ இப்போ வேர்ல்டு எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு சொன்னால் வேர்ல்டோட எக்ஸிஸ்டன்ஸ் கிடையாது. அது பிரம்மன்கிட்டேருந்து எக்ஸிஸ்டன்ஸை பாரோ பண்ணிட்டு வேர்ல்டு இருக்குது. அதனால் எது ரியலாக எக்ஸிஸ்ட் ஆகிறது அப்படின்னா பிரம்மன் மட்டும்தான் ரியலாக எக்ஸிஸ்ட் ஆகிறது. அப்போ பூமி, வாயு, ஆகாஷா அதெல்லாம் என்னது? ந பூமி ராப்போ நச்சவன்னிரஸ்தி நச்சானிலோ மேஸ்தி நச்சாம்பராம்ச நச்சாம்பராம்ச ந பூமி ந வாயு ந தேஜோ ந ஆகாஷா. எதுவுமே கிடையாது. இல்லை பூமி இருக்குது, ஆகாசம் இருக்குது, வாயு இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த இருக்கு 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 அப்படிங்கிறது அதோடது கிடையாது, பிரம்மனோடது. பிரம்மன்கிட்டேருந்து இருப்பை கடன் வாங்கிண்டு அதெல்லாம் இருக்கிற மாதிரி இருக்கு. இப்படி தான் நாம் நம்மளோட நிதித்தியாசனத்தை ப்ராக்டிஸ் பண்ணணும். எது அஜ்ஞானதா. எதுனா இந்த இடத்துல அந்த பிரம்மன், அந்த பிரம்மனை பற்றி தெரியாததுனால, அஜ்ஞானதகானா பிரம்மனுடைய இக்னோரன்ஸ் இருக்கிறதுனால. இப்போது இந்த வேர்ல்டு எப்படி தெரியும் நமக்கு? இப்போ பிரம்மனை பற்றி எனக்கு தெரியாதுன்னு சொன்னேன்னா வேர்ல்டை நான் என்னென்னு சொல்லுவேன்? சத்தியம். சத்தியம்னா என்ன அர்த்தம் கொடுத்துருக்கோம்? இண்டிபெண்ட்டாக எக்ஸிஸ்ட் ஆகிறது. அப்போ வேர்ல்டுன்னு ஒன்று இண்டிபெண்ட்டாக எக்ஸிஸ்ட் ஆகிறது. வேர்ல்டு அப்படிங்கிறது உண்மையாக இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். கரெக்டாக? பிரம்மனுடைய இக்னோரன்ஸ் எனக்கு இருக்கும் பொழுது வேர்ல்டு அப்படிங்கிறது உண்மை அப்படின்னு சொல்லுவேன். அந்த மூன் லைட் இருக்கே, எனக்கு அதனோட விஷயம் தெரியாத வரைக்கும் மூன் லைட்டை பார்த்தா என்ன நினச்சிப்பேன்? மூணோட லைட்டு தான் அப்படின்னு நான் கன்ஃபார்ம் பண்ணுவேன் இல்லையா? அது மாதிரி இங்கே சமஸ்தம் விஸ்வம் பாதி. எது அஜ்ஞானதா
எனக்கு பிரம்மனுடைய இக்னோரன்ஸ் இருக்கிறதுனால சமஸ்தம் விஸ்வம் பாதி, என்டையர் வேர்ல்டு எக்ஸிஸ்ட் ஆகிறது அப்படின்னு தான் நான் வந்து கன்சிடர் பண்ணுவேன். வினஷ்டம் ச, வினஷ்டம் ச அப்படின்னா இப்போ இந்த சமஸ்தம் விஸ்வம் இருக்கே அது வினஷ்டம். வினஷ்டம்னா என்ன அர்த்தம்? இந்த இடத்துல அதோட எக்ஸிஸ்டன்ஸை அது லூஸ் பண்ணுறது. எப்போ லூஸ் பண்ணும் அந்த வேர்ல்டு அதோட எக்ஸிஸ்டன்ஸை? அதுவும் எப்போ? சத்யஹா. சத்யஹானா இன்ஸ்டன்டேனியஸ்லி அப்படின்னு அர்த்தம். எப்போ வேர்ல்டு அதோடைய எக்ஸிஸ்டன்ஸை இழக்கும்? ஆத்ம பிரபோதே. எப்போ எனக்கு வந்து ஆத்ம ஞானம் ஏற்படுறதோ, அந்த காரணம் பிரம்மவுடைய ஞானம் எனக்கு ஏற்படும் பொழுது அந்த க்ஷணம் என்ன நடக்கிறது அப்படின்னா இந்த வேர்ல்டு தன்னுடைய எக்ஸிஸ்டன்ஸை இழக்கிறது. மரத்தை மறைத்தது மாமத யானை, மரத்தில் மறைந்தது மாமத யானை. பரத்தை மறைத்தது பார்முதல் பூதம், பரத்தில் மறைந்தது பார்முதல் பூதம். அதே தான். இப்போ ஒரு உடன் எலிஃபெண்ட் இங்கேயோ தூரக்க இருக்குது. நாங்கள் வர வழியில் ஒன்று பார்த்தோம், ஒரு கல்லுனால் ஆன ஒரு எலிஃபெண்ட். பார்க்குறதுக்கு அப்படியே ரியல் எலிஃபெண்ட் மாதிரி தான் இருந்தது. ஸோ அதையே இப்போ நீங்கள் வந்து இந்த செய்யுளில் வந்து மரத்தால் ஆன யானைன்னு சொல்லியிருக்கனால நீங்கள் வந்து ஒரு மர யானையை வந்து இப்போது இமேஜின் பண்ணிக்கோங்க. இப்போ தூரத்திலேருந்து பார்க்கும் பொழுது எப்படி தெரியும் அப்படின்னா ஒரு ரியல் யானை வந்து அந்த இடத்துல நின்றுட்டுருக்கிற மாதிரி தான் நமக்கு தெரியும். இப்போ எல்லாமே வந்து பார்க்கறதுக்கு வந்து ரியலாக நிறைய விஷயங்கள் இருக்குல்ல. இப்போ இந்த ஃப்ரூட்ஸு அதெல்லாம் வந்து இப்போ இந்த டைனிங் டேபிள் மேலே வச்சுருப்பா. சரி நிஜம் ஃப்ரூட்டா அப்படின்னு பார்க்க போனால் பிளாஸ்டிக்கு அப்படின்னு சொல்லுவாள்ல, அந்த மாதிரி வந்து எல்லாமே ஆஸ் தோ ஒரிஜினல் மாதிரி நிறைய இருக்குல்ல. அந்த மாதிரி அங்கே வந்து ஒரு டிஸ்டன்ஸில் இப்போ நம்ம வந்து ஒரு யானையை பார்க்குறோம். பார்த்த உடனே அதுவும் என்ன மாதிரி யானை? அது மாமத யானை. ஒரு ஃபெரோஷியஸாக இருக்கக்கூடிய ஒரு யானை தெரியறது. அப்போது அந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு டீச்சர் கிடச்சி அந்த டீச்சர் வந்து பயப்படாத, நான் உன்னை கூட்டிகிட்டு போய் அந்த யானை கிட்டக்கு போய் நான் உனக்கு காமிக்கிறேன் அப்படின்னா முதல்ல அதுக்கு நம்மளுக்கு தைரியம் வேணும். எங்கேயோ கூட்டிகிட்டு போகும்போது ஏதாவது ஆயிடுத்துனா என்ன பண்ணுறது? அப்போ அதுக்கு தான் ஸ்ரத்தா பக்தி அதெல்லாம் அந்த டீச்சர் மேலே நமக்கு வந்து தேவைப்படுறது. ஸோ அப்போ டீச்சர் கிட்டக்க கூட்டிகிட்டு போய் நீ ஏன் தொட்டுப்பாரு அப்படின்னு சொல்லும் பொழுது நான் வந்து அது மரம்தான் அப்படின்னு டிஸ்கவர் பண்ணிட்டேன்னா மரத்தில் மறைந்தது மாமத யானை. யானை என்ன ஆகிறது? டிஸப்பியர் ஆகிடுறது. டிஸப்பியர் ஆகிடுறதுன்னா எக்ஸ்பீரியன்ஸுக்கு அவைலபிளாக இருக்கும். ஆனால் நான் வந்து இந்த யானையாக பார்க்க மாட்டேன், அதை மரமாக பார்க்க ஆரம்பிப்பேன். காரியத்திலேருந்து என்னுடைய ஃபோக்கஸை காரணத்தில் நான் வந்து போட்டுடுவேன். அதனால் ஆத்ம பிரபோதே வினஷ்டம் பவதி. தெரிஞ்ச உடனே, எனக்கு ஆத்மாவை பற்றி தெரிஞ்ச உடனே வேர்ல்டு வந்து தன்னோட எக்ஸிஸ்டன்ஸை இழந்துடுறது. அதீதம் மனோவாக் அதீதம். பிரம்மனை நம்மளால் வந்து டிஸ்கிரைப் பண்ண முடியுமா? வார்த்தைகள்னால பிரம்மனை வந்து விவரிக்க முடியுமானா முடியாது. அதனால் வாக் அதீதம். மனோ வாக் அதீதம் அப்படின்னா என்ன அர்த்தம்? மைண்டுனாலையும் பிரம்மனை பர்சீவ் பண்ண முடியாது. அப்படின்னா எப்படி புரிஞ்சுக்கணும்? பிரம்மன் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் கிடையாது. இப்போ நம்ம மனசு வந்து நிறையா விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா அதெல்லாம் எப்படி தெரிஞ்சுக்கிறது?
அதை ஒரு ஆப்ஜெக்டாக தான் நம்மளோட மைண்டு வந்து பர்சீவ் பண்ணுறதில்ல. ஆனால் இந்த பிரம்மன் எப்படிப்பட்டது? சப்ஜெக்டாக இருக்குது. ஒரு நாளைக்கும் அது ஆப்ஜெக்டாகவே ஆகாது. யார் வந்து அந்த பிரம்மனை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறாளோ அவள் தான் அந்த பிரம்மனாக இருக்கா. அதனால் அந்த மனசுனால் பிரம்மனை ஒரு ஆப்ஜெக்டாக வந்து பர்சீவ் பண்ண முடியாது. ஸோ மனோவா அதீதம். ஸோ இப்போ வந்து இந்த காரியம் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது அநேக அசார அனித்திய அசத்தியம் இருக்குல்ல, இதுக்கெல்லாம் நம்ம வந்து நிறைய ஆப்ஜெக்ட்ஸை வந்து சொல்லி டிஸ்கிரைப் பண்ணி இந்த வார்த்தையெல்லாம் நம்ம வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். ஆனால் ஏக சார நித்திய சத்தியம் இருக்கே, அதை வந்து நம்மளால் வந்து வார்த்தையால் எக்ஸாக்டாக டிஸ்கிரைப் பண்ணி நம்மளால் வந்து புரிஞ்சிக்க முடியாது. அதனால தான் யதோ வாச்சோ நிவர்த்தந்தே. ஸோ குரு வந்து இப்போ என்ன பண்ணி ஆகணும் அப்படின்னா, ரொம்ப கேர்ஃபுல்லாக என்ன வார்த்தையை யூஸ் பண்ணுறதுன்னு யோசித்து இப்போ குரு வந்து கம்யூனிகேட் பண்ணணும். இல்லைன்னா தப்பாக புரிஞ்சுட்டு போகிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. ஏன்னா ஜென்ரலி நம்மளுடைய ஓரியன்டேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, எதையுமே ஒரு ஆப்ஜெக்டாக பார்க்கறதுக்கு தான் நம்மளுடைய அந்தக்கரணம் வந்து பழகிருக்கு இல்லையா. இப்போ பிரம்மன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்மளோட டீச்சர் நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணும் பொழுது எப்படி நம்ம யோசிப்போம் அப்படின்னா, பிரம்மன்னு ஒன்று இருக்குது, அது வந்து எனக்கு தெரியாமல் இருக்குது. அப்புறம் இந்த வேதாந்தம்லாம் நம்ம படித்து முடித்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு நாளைக்கு நான் அந்த பிரம்மனை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி படிக்கிற காலத்துலேயே என்ன பண்ண ஆரம்பிப்போம்னா, பிரம்மன் வேட்டை ஆரம்பிக்கும். அந்த பிரம்மன் எங்கே இருக்குது, எப்படி வந்து அதை நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு அதை வந்து தேட ஆரம்பிப்போம். இப்படி தேடுவோம். எங்கே தேடுவோம்? வெளியில் தேடுவோம். அப்புறம் வெளில தேடாத அப்படின்னு சொன்ன உடனே சரி சரி நம்ம வந்து உள்ளே தேடுவோம் அப்படின்னு உள்ளே தேடுவோம். ஸோ உள்ளே தேடிண்டு, அதாவது அதுதான் தியானம் பண்ணுறது. தியானத்தில் உட்காந்துண்டு ஒரு நாள் அந்த பிரம்மன் வந்து எனக்கு காட்சி கொடுக்கும், நான் பிரம்மனை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவேன் அப்படின்னு ஜென்மம் முழுக்க அந்த பர்சன் வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பார். அதனால் அந்த குரு இப்போ என்ன பண்ணி ஆகணும் அப்படின்னா, அந்த பிரம்மன் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணும் பொழுதே அது நீ நினைக்கிற மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் எல்லாம் கிடையாதுப்பா. அதனால் நீ வந்து பிரம்மன் வரும்னு வெயிட் பண்ணாத, ஒரு நாளைக்கும் அந்த பிரம்மன் வராது. ஏன் பிரம்மன் வராது? அது எப்போவுமே இருந்துட்டுருக்கிறதுனால அதால் நீங்கள் கூப்பிடும்போது வர முடியாது. ஸோ பிரம்மன் வில் நெவர் கம். அது மட்டும் இல்லை, நீ பிரம்மனுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கியே, நீ தான் அந்த பிரம்மனாக இருக்கிறதுனால ஒரு நாளைக்கும் பிரம்மன் வராது. அப்போ பிரம்மன் எனக்கு வெளியிலையும் இல்லை, உள்ளேயும் இல்லை. அப்போ இல்லையா, நான் எக்ஸிஸ்டண்ட்டா அப்படின்னா சாஸ்திரம் சொல்கிறது அந்த ப்ரிப்போசிஷன் இருக்குல்ல, அதெல்லாம் போடாதன்னு சொல்கிறது. மேலே கீழே உள்ள வெளில சைடில் அந்த மாதிரி எந்த ப்ரீபொசிஷனிங்கும் பண்ணாத. ஏன்னா அந்த பிரம்மன் நீனு. ஸோ நம்ம வந்து ஆப்ஜெக்டிஃபை பண்ணியே பழக்கப்பட்டிருக்கிறதுனால, ஆப்ஜெக்டிஃபை பண்ணுறதுனா என்ன அர்த்தம்? நான் பார்க்கிற பர்சன், அது பார்க்கப்படும் பொருள். பார்க்கறது மட்டும் இல்லை, எல்லாம் நம்ம சென்ஸ் ஆர்கன்ஸை வச்சு என்னெல்லாம் பண்ணுறோமோ எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டாலே நான் என்ன பண்ணிடுறேன், என்ன அதுக்கிட்டே இருந்து செப்பரேட் பண்ணிக்கிறேன். இப்படித்தான் நான் எல்லா விஷயத்தையும் புரிஞ்சுண்டு பழக்கம்.
அப்போ இந்த ஆப்ஜெக்டிஃபை பண்ணுற டெண்டன்சி இருக்குல்ல, இதுதான் நமக்கு வந்து இந்த நாலேஜுக்கு வந்து ஆப்ஸ்டிக்கிளாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. அப்போ இந்த ஆப்ஜெக்டிஃபை பண்ணுற டெண்டன்சியை நாம் விடுறதுக்கு கற்றுக்கணும். ஏன்னா பிரம்மன் வந்து ஆப்ஜெக்ட்னு சொல்லிட்டேன்னா நான் வேறு பிரம்மன் வேறு ஆகிடும். அப்புறம் நான் இருப்பேன், பிரம்மனும் இருக்கும் இல்லை. அதனால் எப்படி அதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இருக்கிற ஒரே பிரம்மன், அதை நான் வந்து இப்போ டிஸ்கவர் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் வேறு வழியே இல்லை. அந்த பிரம்மன் நான் அப்படின்னு கிளைம் பண்ணுறது மட்டும்தான் பிரம்மனை தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரே வழி. ஸோ இப்போது அந்த டெண்டன்சியை வீக்கன் பண்ணுறது தான் டீச்சரோட வேலை. எவ்ரி கிளாஸ் நீ வந்து அது ஆப்ஜெக்டாக புரிஞ்சுன்றக்கூடாது அப்படிங்கிறதுல டீச்சர் வந்து கவனமாக இருப்பா. அதுக்கு மேலேயும் நாம் வந்து நம்மளுடைய ஸ்பெஷாலிட்டியெல்லாம் காமிப்போம்ல, அதனால் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் நாள் ஆகிறது இது வந்து புரியறது. ஸோ மனோவாகதீதம், அப்புறம் விஷுத்தம். விஷுத்தம் அப்படின்னு சொன்னால் பியோர். ஏன் பியோராக இருக்காது? அதை வந்து கண்டாமினேட் பண்ணுறதுக்கு ரெண்டாவதாக ஒரு விஷயம் இல்லை, வேறு ஒரு சப்ஸ்டன்ஸ் இல்லை. விஷுத்தம். விமுக்தம், ஃப்ரீ. அதுக்கு சம்சாரா ப்ராப்ளம் எல்லாம் கிடையாது. அந்த லிமிட்டேஷன் எல்லாம் பிரம்மனுக்கு இல்லை. அந்த லிமிட்டேஷன் தானே சம்சாரா அப்படின்னு சொல்கிறோம் நம்ம. அந்த சென்ஸ் ஆஃப் அபூர்ணத்துவம் இருக்கே, அதை தான் நாம் வந்து சம்சாரான்னு சொல்கிறோம் இல்லையா. இப்போ நம்மளுக்கு வந்து அபூர்ணத்துவம் இருக்கா இல்லையா? நிறைய இருக்குது. அதுக்கு என்ன குறைச்சல்? பூர்ணமாக இருக்குது அபூர்ணத்துவம். எந்த லெவல்லலாம் இருக்குது? எல்லா லெவல்லையும் நான் வந்து அபூர்ணத்துவத்தை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஃபிசிக்கல் லெவலில் அபூர்ணத்துவம். எனக்கு கொஞ்சம் என்னோடய ஸ்கின் டோன் வந்து கொஞ்சம் வேறு மாதிரி இருந்ததுன்னா நல்லா இருக்கும். என்னோடய முகம் வந்து ரவுண்டாக இருந்ததுன்னா இன்னும் நல்லா இருக்கும். எத்தனை வயசுக்கு சொல்லிகிட்டு இருப்போம், 80 வயசு ஆகும்போது கூட இப்படி இருந்திருக்கலாம், அப்படி இருந்திருக்கலாம், இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தலைமுடி இருந்திருக்கலாம். ஏதோ ஒரு லிமிட்டேஷன் ஃபிசிக்கல் லெவலில். இமோஷ்னல் லெவலில் கேட்கவே வேண்டாம், நிறைய அபூர்ணத்துவம் இருக்குது. இன்டெலெக்சுவல் லெவல்லையும் டெஃபினட்டாக நம்மளுக்கு அபூர்ணத்துவம் வந்து இருந்துகிட்டே இருக்கும். அப்போ இந்த அபூர்ணத்துவம் அப்படிங்கிற விஷயம் பிரம்மனுக்கு கிடையாது. ஏன்னா பிரம்மன் பூர்ணஹா. அதோட ஸ்வரூபமே எப்படி அப்படின்னா பூர்ண ஸ்வரூபம். இந்த லிமிட்டேஷன் எல்லாம் அதுக்கு கிடையாது. ஸோ மோக்ஷம் உடைய டெஃபினிஷனே என்ன அப்படின்னா பூர்ணத்துவம் ஏவ மோக்ஷம். இப்போ இந்த 2 வெர்ஷன் இருக்கேன் நம்மக்கிட்டேயே. ஒரு வெர்ஷன் எப்பவுமே அபூர்ணமாக தான் இருக்கும். இன்னொரு வெர்ஷன் இருக்கே, அது எப்பவும் பூர்ணமாக இருக்கும். நீ வந்து ஆல் த டைம் அபூர்ணமாகவே இருக்கனா என்ன பண்ணின்னு இருக்க? இப்போது ராங்கு வெர்ஷனை நான் அப்படின்னு கிளைம் பண்ணிட்டு இருக்கிறதுனால ஆல் த டைம் நான் வந்து அபூர்ணமாகவே இருக்கேன். அந்த அபூர்ணத்துவம் அப்படிங்கிறது அந்த நாம ரூபத்தோட இன்ட்ரென்சிக் நேச்சர். எப்படி பூர்ணத்துவம் அப்படிங்கிறது பிரம்மனுடைய இன்ட்ரென்சிக் நேச்சரோ, அபூர்ணத்துவம் அப்படிங்கிறது நாம ரூபத்தோட இன்ட்ரென்சிக் நேச்சர். அதை வந்து நம்ம மாற்றுறதுக்கு முயற்சி பண்ண முடியாது. ஆக்சுவலி நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா, நம்மளுடைய ஒரிஜினல் நேச்சர் இருக்குல்ல, அது வந்து லிமிட்லெஸ்ஸு. ஆனால் என்ன பண்ணிடுறோம், அதை டிஸ்ஓன் பண்ணிடுறோம். நம்மளுடைய ஒரிஜினல் நேச்சருடைய லிமிட்லெஸ்னஸ்ஸை டிஸ்ஓன் பண்ணிவிட்டு என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், லிமிட்டட் நாம ரூபத்தை லிமிட்லெஸ்ஸாக மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். கரெக்டாக? அதனால தான் ஸ்ட்ரகிள் நமக்கு. லிமிட்டட் நாம ரூபத்தை லிமிட்லெஸ்ஸு
அதாவது பூர்ணமாக ஆக்கிறதுக்கு நாம் வந்து ட்ரை பண்ணுறதுனால தான் வாழ்க்கையே நமக்கு போராட்டமாக இருக்குது. ஃபிசிக்கல் பாடியை பர்ஃபெக்ட் ஆக்க முடியுமா? நம்மளுடைய மைண்டை பர்ஃபெக்ட் ஆக்க முடியுமா? அது அந்த மாதிரி ஏதாவது தாட்ஸை மேலும் கீழும் அது ஜெனரேட் பண்ணிட்டு தான் இருக்கும். எவ்வளோ ட்ரை பண்ணாலும் மைண்டுக்கு அதுக்குன்னு இருக்கிற அந்த இம்பர்ஃபெக்ஷன் இருக்குல்ல, அது இருந்தே தீரும். எந்த நாம ரூபமும் பர்ஃபெக்ட் கிடையாது. பர்ஃபெக்டாக இருந்ததுன்னா அது பேர் பிரம்மன். பர்ஃபெக்டாக இருந்ததுன்னா அது பிரம்மனாக தான் இருக்க முடியும். இம்பர்ஃபெக்டாக இருக்குன்னா அது நாம ரூபம். அந்த நாம ரூபத்துக்கிட்ட போய் பர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்கிறதோ லிமிட்லெஸ்னஸ்ஸை எதிர்பார்க்கிறதோ முட்டாள்தனம். இப்போது அந்த நாம ரூபத்தோட லிமிட்டேஷனை அக்செப்ட் பண்ணிக்கணும். பிரம்மனுடைய லிமிட்லெஸ்னஸ்ஸை கிளைம் பண்ணிக்கணும். இப்போ நம்ம மைண்டு இருக்குல்ல, அதுக்கு சில ப்ளஸ் மைனஸ் எல்லாம் இருக்கும்ல, அதோட அந்த ப்ளஸ் மைனஸோடு சேர்த்து அந்த மைண்டை நாம் அக்செப்ட் பண்ணிக்கணும். அதில் பூர்ணத்துவத்தை எதிர்பார்க்கக்கூடாது. எங்கே பர்ஃபெக்ஷன் இருக்குது அப்படின்னா, எது பூர்ணமாக இருக்கோ அதானே பர்ஃபெக்டாக இருக்க முடியும். பூர்ணமதஹா அதுக்கிட்ட தான் இருக்குது. அந்த இடத்துல அதை கிளைம் பண்ணிக்கோ. நாம ரூபத்துக்கிட்ட என்ன எதிர்பார்க்கணும் அப்படின்னா, லிமிட்டேஷனை எதிர்பார்க்கணும், இம்பர்ஃபெக்ஷனை எதிர்பார்க்கணும், அபூர்ணத்துவத்தை எதிர்பார்க்கணும். ஏன்னா நாம ரூபத்துடைய இன்ட்ரின்சிக் நேச்சர் இது எல்லாம். விஷுத்தம் விமுக்தம் பரம் பிரம்ம நித்யம் தது ஏவ அகம் அஸ்மி. நெக்ஸ்ட் ஸ்லோகம், श्लोका नंबर 5. निषेधे कृते नेति नेतीति वाक्यैः समाधिस्थितानं यदा भाति पूर्णम् समाधिस्थितानां यदा भाति पूर्णम् अवस्थात्रयातीतमद्वैतमेकम् परं ब्रह्म नित्यं तदेवाहमस्मि. இப்போது இந்த ஸ்ரவணம் படுற சமயத்தில் உபனிஷத் நம்மளுக்கு மகா வாக்கியத்தை உபதேசம் பண்ணுறது. கரெக்டாக? அந்த மகா வாக்கிய உபதேசம் புரிஞ்சாதான் நாம் ஞானம் அடைஞ்சிருக்கோம் அப்படின்னே சொல்ல முடியும். ஸோ ஃபேமஸ் மகா வாக்கியங்கள் நிறையா இருக்குது. அதில் ஒரு மகா வாக்கியம் தது துவம் அசி. தது துவம் அசி அப்படின்னா அந்த பர்ஃபெக்ட் லிமிட்லெஸ் பிரம்மன் நீ அப்படின்னு உபனிஷத் உபதேசம் பண்ணுறது. அந்த பர்ஃபெக்ட் லிமிட்லெஸ் பிரம்மன் நீ அப்படின்னு உபதேசம் பண்ணும் பொழுது அந்த நீ இருக்குல்ல, நீன்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுறது, துவம் யூ அப்படின்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுறதே, அது எக்ஸாக்டாக உபனிஷத் எதை மீன் பண்ணுறது அப்படிங்கிறதும் நமக்கு தெரியணும். ஏன்னா நீ அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு ஞாபகம் வருது நம்மளுடைய சேஞ்சிங் imperfect limited body, changing imperfect limited mind, changing imperfect limited sense organ, or என்ன சொல்லலாம், changing imperfect limited நாம ரூபம். இப்போ சொல்லலாம், இல்லையே என்னோடய பாடி பர்ஃபெக்டாக இருக்கு, நான் இப்போ தான் டெஸ்ட்டெல்லாம் பண்ணிட்டு வந்தேன், எல்லா பேராமீட்டர்ஸும் பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னா, அடுத்த வாட்டி போனேன்னா அப்படியே இருக்குமா அப்படின்னா டெஃபினட்டாக அந்த
ரீடிங்ஸ் எல்லாம் வந்து கண்டிப்பாக மாறி இருக்கும். இன்னும் வந்து கம்மியாக போயிருக்கும், இல்லைனா வந்து ஜாஸ்தி ஆகிறதுக்கும் வந்து சான்ஸ் இருக்குது. அதனால் அந்த நீ அப்படிங்கிற வார்த்தையை உபனிஷத் சொல்லும் பொழுது கண்டிப்பாக அது நம்மளுடைய பாடியையோ மைண்டையோ சென்ஸ் ஆர்கன்ஸையோ ரெஃபர் பண்ணலை அப்படிங்கிறது நன்னா நாம் புரிஞ்சுக்கணும். ஏன்னா எது சேஞ்ச் ஆகிண்டே இருக்கோ அது பர்ஃபெக்டாக இருக்க முடியாது. அப்போ அந்த நீங்கிற வார்த்தைக்கு நான் என்ன அர்த்தம் பண்ணிக்கணும்? அந்த சேஞ்ச் ஆகிற பாடி மைண்ட் சென்ஸ் காம்ப்ளெக்ஸை விட்னஸ் பண்ணுற சைத்தன்ய ஸ்வரூபம், அதுதான் வந்து அந்த நீ அப்படிங்கிற வார்த்தையுடைய அர்த்தம். ஸோ இந்த மெசேஜை கேட்ட உடனே ஸ்டூடெண்ட் எப்படி கன்வெர்ட் பண்ணி சொல்லணும்? இப்போது தது துவமசின்னு உபனிஷத் உபதேசம் பண்ணுறது, ஸ்டூடெண்ட் அதை ப்ராப்பராக ரிசீவ் பண்ணிட்டு இருக்கான்னா என்ன டிக்ளேர் பண்ணுவான்? அகம் பிரம்ம அஸ்மி, அகம் ஆனந்த பிரம்ம அஸ்மி, அகம் ஏகசார நித்திய சத்தியம் அஸ்மி அப்படின்னு வந்து அந்த ஸ்டூடெண்ட் டிக்ளேர் பண்ணினான்னா கம்யூனிகேஷன் கேப் எதுவும் இல்லாமல் கரெக்டாக புரிஞ்சுட்டுருக்கான்னு அர்த்தம். பட் அப்படி தான் எல்லாரும் புரிஞ்சுக்கிறாளா? அப்படி தான் எல்லோரும் புரிஞ்சுக்கிறாளான்னு என்ன அர்த்தம்? இன்ன வரைக்கும் புரியலல்ல. அப்படின்னா என்ன பண்ணிட்டு இருக்கோம் நம்ம? இன்னும் புரியலை அப்படின்னு சொன்னால் அந்த நான் அப்படிங்கிற வார்த்தைக்கு அவர் உபனிஷத் சொல்கிற நீ அப்படிங்கிற வார்த்தைக்கு பிரம்மனை தவிர வேறு எல்லாத்தையும் நான் போட்டு போட்டு ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன். அதை வந்து பூர்ணமாக்கிறதுக்கு நான் வந்து முயற்சி பண்ணிகிட்டே இருக்கேன். என் பாடியை போடுறேன், சம்டைம்ஸ் மைண்டை போடுறேன், சம்டைம்ஸ் இன்டெலெக்டை போடுறேன். அதனால் அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நமக்கு வேலிடாக ஆகவே மாட்டேங்கிறது. ஏன்னா நமக்கு தான் தெரியுமே நம்ம லட்சணம். நான் பாடியை போடுறேன், அந்த இடத்துல எப்படி வந்து பாடி ஏகசார நித்திய சத்தியமாக இருக்க முடியும்? அப்புறம் விட்டுடுவேன். திருப்பியும் வந்து மைண்டை எடுத்து அந்த இடத்துல ஃபிட் பண்ணி பார்ப்பேன். அப்போ என்னோடய ஃபோக்கஸ் எப்போவுமே எதில் இருக்குது அப்படின்னா நாம ரூபத்திலேயே என்னோடய ஃபோக்கஸ் இருக்கிறதுனால அந்த அதிஷ்டான அந்த காரணம் பிரம்ம அப்படிங்கிறத நான் வந்து அந்த பக்கமாக ஃபோக்கஸ் திரும்பவே மாட்டேங்கிறது. ஸோ அப்படி அது வந்து சைத்தன்ய ஸ்வரூபத்தை தான் ரெஃபர் பண்ணுறதுங்கிறத கரெக்டாக புரிஞ்சுட்டோம் அப்படின்னா நம்ம வந்த வேலை முடிஞ்சுது. அகம் ஆத்மா, அகம் ஆனந்த ஸ்வரூபம் அப்படின்னா டீச்சிங் வந்து இப்படி இப்படி சொல்லும்போதே நம்ம வந்து புரிஞ்சுண்டு அந்த கேனோபனிஷத் ஸ்டூடெண்ட் மாதிரி மற்ற யாரையும் கூட நீங்கள் கேட்க வேண்டாம், நான் புரிஞ்சுட்டு இருக்கிற மாதிரி தான் அவளும் வந்து புரிஞ்சுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கிளம்பி போயிடலாம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த மாதிரி அந்த மெசேஜை நாம் ரிசீவ் பண்ணுறது இல்லை. ஸோ நேத்தி நேத்தி இது வாக்கியைஹி, நேத்தி நேத்தி வாக்கியம் எங்கே வருது? எந்த உபனிஷத்தில் வருது? ச ஏஷ நேத்தி நேத்தி இது ஆத்மா அப்படின்னு மூர்த்த பிராமணமில் நாம் வந்து இந்த சென்டென்ஸை பார்த்தோம். ஸோ நேத்தி நேத்தி இது இல்லை அப்படின்னு நிஷேதே கிருத்தே அப்படின்னா அதை நெகேட் பண்ணி, எல்லாத்தையும் நெகேட் பண்ணி, சமாதி ஸ்திதானாம், சமாதி அப்படின்னா இந்த இடத்துல ஆத்மா அப்படின்னு அர்த்தம். சமாதினா மெடிடேஷன் அப்படிங்கிற அர்த்தத்தில் வராது. சமாதி அப்படின்னா இந்த இடத்துல வந்து அப்சர்வர் ஆத்மா. ஏன்னா சமாதிங்கிற வார்த்தைக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்குது. இந்த இடத்துல அது ஆத்மாவை ரெஃபர் பண்ணுறது. ஸ்திதானாம் அப்படின்னா யார் வந்து அதிலேயே அபைடு பண்ணுறாளோ. பூர்ணம் ஆபாதி, எப்படிப்பட்ட சைத்தன்ய ஸ்வரூபம் அது? பூரணஸ்வரூபம். அதோட நேச்சரே வந்து பூரணத்துவம், எந்தவித லிமிட்டேஷனும் அதுக்கு கிடையாது.
எப்போ நான் வந்து அபூர்ணமாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா, எப்போ அந்த ஒரிஜினல் நேச்சர்லேருந்து ஸ்லிப் ஆகிறேனோ அப்போ தான் இந்த அபூர்ணத்துவம் அப்படிங்கிறது வந்து எனக்கு ஏற்படுறது. இப்போ தூங்கும் பொழுது, அதாவது சுஷுப்தி அவஸ்தாவில் இருக்கும் பொழுது எப்படி இருக்குது நமக்கு? ஏதாவது லிமிட்டேஷனை நாம் ஃபீல் பண்ணுறோமா நன்னா தூங்கும் பொழுது? அப்படின்னா எந்த லிமிட்டேஷனையும் நாம் வந்து ஃபீல் பண்ணுறதில்ல. ஏன்? ஏன்னா நான் எந்த தேகத்தோடவும் ஐடென்டிஃபை பண்ணிக்கிறது இல்லை. இப்போ ஏன் லிமிட்டடாக ஃபீல் பண்ணுறேன்? இப்போ இங்கே உட்காந்தா வேறு ஒரு இடத்துல என்னால் சைமில்டேனியஸாக உட்கார முடியாதே. இங்கே இருந்தேன்னா என்னால் என்னோடய ரூமில் இருக்க முடியாதே. ஏன் அந்த லிமிட்டேஷன் ஃபீல் பண்ணுறேன்? ஏன்னா நான் இந்த ஃபிசிக்கல் பாடியோடு இப்போது ஐடென்டிஃபை பண்ணிட்டு இருக்கேன். சரி, ட்ரீம் போது, கனவு போதும் அபூர்ணமாக இருக்கோமே. வேறு கனவு வந்திருக்கலாம், இந்த கனவு வந்துடுது. கனவுல கூட நான் கஷ்டப்படுறேன். ஏன் கனவுலையும் கஷ்டப்படுறோம்? ஏன்னா கனவுலையும் ட்ரீம் பாடியோடு நாம் ஐடென்டிஃபை பண்ணிக்கிறோம். ஆனால் நல்லா தூங்கும் பொழுது என்ன ஆகிறது? எந்த பாடியோடவும் ஐடென்டிஃபை பண்ணிக்கிறது இல்லை. காரண சரீரம் இருக்கும், ஆனால் அது நமக்கு வந்து தெரியாது. அதனால் தூக்கம் அப்படிங்கிறது வந்து ஆனந்தமாக இருக்குது. இப்போ தூங்க சொன்னால் கூட என்ன பண்ணுவோம், நம்ம எல்லாருக்கும் கிளாஸுனால் ஒரே ஜாலி தான், ஜாலியாக தூங்கலாம். நம்ம யாருமே வந்து டீச்சர் பார்த்தா பார்க்கட்டும், பக்கத்தில் இருக்கிறவாளால் பார்க்க முடியும், இப்படி திரும்பியாக பார்க்க முடியும் இல்லை தூங்குறாளா அப்படின்னு. டீச்சர் வந்து பார்த்தா மெடிடேஷனில் கிளாஸ் கேட்குறா அப்படின்னு நினச்சிப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு ஜாலியாக நம்ம வந்து தூங்குவோம். அப்போ தூங்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு ஆனந்தமான ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா எந்த பாடியோடவும் நாம் வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கிறது இல்லை. அதனால் நாம் எந்த லிமிட்டேஷனையும் ஃபீல் பண்ணுறது கிடையாது. அப்போ தூங்கும் பொழுது என்னவா இருக்கும் அப்படின்னா சத் பிரம்மனா இருக்கோம் அப்படின்னு உபனிஷத்துலேயும் நாம் வந்து படிச்சிருக்கோம். ஆசீனோ தூரம் விரஜதி ஷயானோ யாதி சர்வதா. அப்போ ட்ரீம் ஸ்டேட்லேயும் வேக்கிங் ஸ்டேட்லேயும் அந்த லிமிட்டேஷனை ஃபீல் பண்ணுறோம், ஏன்னா ஐடென்டிஃபை பண்ணிக்கிறோம். தூங்கும் பொழுது அந்த லிமிட்டேஷன் நமக்கு இருக்கிறது இல்லை, ஏன்னா ஐடென்டிஃபிகேஷனை நாம் வந்து ட்ராப் பண்ணுறோம். அதனால் யத் பூர்ணம் ஆபாதி, என்னோடய நேச்சர் வந்து பூரண ஸ்வரூபம். ஸோ ட்ரான்சாக்ட் பண்ணும் பொழுது நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா, அந்த இன்சிடென்டல் இன்ஸ்ட்ருமெண்ட்டோடு நான் ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுனால அந்த லிமிட்டேஷனை நான் வந்து ஃபீல் பண்ணுறேன். பட் ஒரிஜினல் நேச்சர் எனக்கு என்னன்னா பூரண ஸ்வரூபம். ஸோ அப்படிப்பட்ட அந்த பிரம்மன் இருக்கே அது நான். ஸோ இப்போ நம்ம பார்க்க வேண்டியது வந்து அவஸ்தாத்ரய அதீதம். அதை வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் நாம் வந்து பார்ப்போம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः. हरिः ॐ.